மீட்டிங்கின் சிறப்பு விருந்தாளர் பத்தி சொல்வதாக இருந்தா, ஓசூர் பகுதியிலிருந்து சார் இந்த வியாபாரத்தை ரொம்ப சூப்பரா சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய நிறுவனத்துல கிரவுண்ட் டைரக்டர் லெவல்ல இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, தன்னுடைய அணியில ஏகப்பட்ட சாதனையாளர்களை உருவாக்கிக்கிட்டு இருக்க ஒரு நபர். இந்த வியாபாரத்து மூலமா கார் அச்சீவர், டூர் அச்சீவர், ஹவுஸ் அச்சீவர், 1,00,000 ஏர்னர், அப்பேற்பட்ட ஒரு சாதனையாளர்களை நான் இன்வைட் பண்ண போறேன். உங்களுடைய பலத்த பாராட்டுக்கு மத்தியில் ஐ இன்வைட் த கிரவுண்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்டேஜ் மிஸ்டர் மணி சார். வெல்கம் சார், வெல்கம். Thank you, sir. Thank you so much. Very good morning, leaders. Sir, என்னுடைய ஆடியோ கிளியரா இருக்கா சார்? கிளியர் சார், கிளியர். ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நான் இந்த செஷனை ஸ்டார்ட் பண்றேன். ஒரு நிமிஷம் என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். சார், என்னோட ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்காங்க சார்? எஸ் சார், ஸ்கிரீன் ஷேர் ஆயிட்டு. ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலை பொழுதுல அரைசப் வித் சக்சஸ் இந்த ஜூம் மீட்டிங்க்கு வந்திருக்கக்கூடிய உங்க அத்தனை பேரையும் நான் வெல்கம் பண்றேன். ஸோ நான் இந்த செஷனை ஸ்டார்ட் அப் பண்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்மளுடைய பிஸ்னஸ்ல இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய பிஸ்னஸை நம்ம கையில கொடுத்து இந்த பிஸ்னஸ்ல நம்ம எப்படி வளரணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு கோணங்கள்ல வெவ்வேறு தலைவர்கள் இந்த செஷனை நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது லைவ் செஷனும் நடந்துகிட்டு இருக்கு, நமக்கு வீடியோ, ரைட்? ஸோ நம்ம எந்த வகையிலையும் நம்மளுடைய நாலேஜை கெயின் பண்றதுல நம்ம வந்து விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா லைவ் செஷன் அண்ட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்டிக்கல் வீடியோவையும் குரூப்ல ஷேர் பண்ணி இன்னைக்கு நம்மளை ஒவ்வொரு நாளும் செதுக்கிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய அரைசப் 7 டீமுடைய மென்டர் மிஸ்டர் டிவிஎஸ் பவுல்ராஜ் சாருக்கும் இந்த செஷனை தொகுத்து வழங்கிட்டு இருக்கக்கூடிய, ஸோ ஒரு நாள் 2 நாள் இல்ல நண்பர்களே, ஸோ நம்ம எல்லாருமே அரைசப் 7 ஃபேமிலி எல்லாருமே இவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கோம். 712 நாட்களும் தொகுத்து வழங்கிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய டைனமிக் லீடர் மிஸ்டர் குழந்தைராஜா சார், அவருக்கும் ஒரு பெரிய நன்றியை சொல்லிட்டு நான் அந்த செஷனை நான் ஸ்டார்ட் அப் பண்றேன். ஸோ எனக்கு இன்னைக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அரை மணி நேரம் நிச்சயமா ஏதோ ஒரு தகவல் உங்களுக்காக நான் ஷேர் பண்றதுக்காக நான் வந்திருக்கேன். ஸோ என்னுடைய செஷனை நான் ஸ்டார்ட் பண்றேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே வெஸ்டிஜ் அப்படிங்கிற இந்த பிசினஸை நம்ம கையில எடுத்திருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனுக்கு அப்புறம் மக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஈஸியா பணம் சம்பாதிக்கணும், சுலபமா பணம் சம்பாதிக்கணும். ஸோ இன்னைக்கு நம்ம சமீபத்துல கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனி என்ன ஆச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ நம்ம சார் பல ட்ரைனிங்ஸ்ல யூடியூப்ல நிறைய வீடியோஸ் நம்ம போட்டோம். ஸோ அப்படிலாம் பண்ணியும் இன்னைக்கு நிறைய மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஏமாந்துகிட்டு தான் இருக்காங்க நண்பர்களே. ஸோ நம்ம எல்லாருமே தெளிவா இருக்கும், ஏன்னா அரைசப் 7 ஃபேமிலியில இருக்கும், அரைசப் 7 டீம்ல இருக்கும். ஸோ நம்ம எல்லாருமே தெளிவா இருக்கும். பட் அந்த தெளிவுல ஒரு தெளிவு தேவை. ஸோ நம்ம எல்லாருமே வெஸ்டீஜை நம்ம கையில வச்சுக்கிட்டு நம்மளுடைய கவனத்தை நம்ம எங்க கொடுத்துட்டு இருக்கோம், நம்மளுடைய ஃபோக்கஸ் எங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இந்த செஷன்ல ஓரளவுக்கு நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே. ஸோ இன்னைக்கு உங்க எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு கேள்வி ஒன்று நான் முன்னாடி வைக்கிறேன். நமது கனவை நிறைவேற்றுவது வேலையா தொழிலா அப்படின்னு கேட்டா உங்களுடைய பதில் மட்டும் இல்ல, எல்லாருடைய பதிலும் தொழில் பண்ணா நம்மளுடைய கனவை நிறைவேற்றலாம் அப்படிங்கிறத எல்லாருமே ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம், எல்லாருமே ஒபே பண்ணக்கூடிய ஒரு விஷயம். தொழில் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், கரெக்டுங்களா? பட் ஆனா இன்னைக்கு நம்மள சின்ன வயசுல இருந்து நம்மளை எப்படி வளர்த்துருக்காங்க அப்படின்னா, நல்லா படிக்கணும், நல்லா படிச்சாதான் நல்ல மார்க் கிடைக்கும், நல்ல மார்க் கிடைச்சாதான் நல்ல காலேஜ் கிடைக்கும், நல்ல கோர்ஸ் கிடைக்கும், நல்ல கோர்ஸ் எடுத்து படிச்சாதான் நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைச்சா நல்ல சம்பளம் கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைச்சாதான் நல்ல பொண்ணு கிடைக்கும், அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்படிதான் நம்மளுடைய முன்னோர்களும் வீட்டில் உள்ளவங்களும் சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. நம்மளும் நல்லா தான் படிச்சோம், நல்ல வேலைக்கு தான் போனோம். பட் நம்மளுடைய கனவு நிறைவேறுச்சா அப்படின்னா, என்னோட கனவு நிறைவேறல நண்பர்களே. நானும் நல்லா தான் படித்தேன். ஸோ காலேஜ் படிக்கும் போது மேத்தமெட்டிக்ஸ்ல ஸ்டேட் செகண்ட் என்னோட மார்க், நல்ல மார்க் தான். நல்ல கம்பெனி, ஒசூர்லயே பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் வேலைக்கு போனேன். பட் என்னுடைய ஆசை கனவுகள் அப்படிங்கிறது நான் வேலை பார்க்கும்போது எனக்கு நிறைவேறிச்சா அப்படின்னு கேட்டா இல்ல நண்பர்களே.
தொழில் பண்ணணும்னு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய கனவுகள், நான் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்கள் எனக்கு நிறைவேறிச்சு. ஸோ என்னுடைய லைஃபையும் மற்ற எல்லாருடைய லைஃபையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது, நமது கனவை நிறைவேற்றுவது வேலையா தொழிலா அப்படின்னு கேட்டா, தொழில் அப்படிங்கிறது எல்லாருமே ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா நம்ம தொழில் பண்றதுல நிறைய பேர் முன்னுக்கு வர்றது கிடையாது. ஸோ முதலீடு பண்ணி நம்ம லாஸ் ஆயிட்டா என்ன பண்றது? ஸோ நமக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நம்ம அங்கே நம்மளுடைய நேரத்தை கொடுத்து நம்மளுடைய பணத்தை முதலீடு பண்ணி நமக்கு ப்ராஃபிட் வரலன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம். இங்கே வேலை அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா நண்பர்களே, ஒரு கம்ஃபர்ட் ஜோன். ஸோ மாதம் 30 நாள் வேலைக்கு போகிறோம். 30 நாள் வேலை முடிஞ்ச உடனே 1ஆம் தேதி சேலரி வந்துடும். ஸோ அந்த சேலரியை வச்சுக்கிட்டு அந்த மந்த் இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸ், அந்த மந்த் இருக்கக்கூடிய செலவுகள் இதெல்லாமே நம்ம பண்ணிட்டு, ஸோ அந்த மந்த் முடிஞ்சுதா மறுபடியும் 30 நாள் வேலைக்கு போவோம், சம்பளம் வரும். 30 நாள் வேலைக்கு போவோம், சம்பளம் வரும். 30 நாள் வேலைக்கு போவோம், சம்பளம் வரும். ஸோ இது கம்ஃபர்ட் ஜோன், கரெக்டுங்களா? ஸோ இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய கனவுகள் நிறைவேறாது அப்படிங்கிறத நான் மட்டும் சொல்லலை நண்பர்களே. வாரன் பஃபட் உட்பட மிகப்பெரிய ஜாம்பவான்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அப்போ வேலை பார்க்கறது தப்பா சார் அப்படின்னா, வேலை பார்க்கறது தப்பு கிடையாது. வேலையை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறது தான் தப்பு அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப இதுக்கு என்ன வழி? ஸோ இன்னைக்கு வெளியில நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கணும். ஏன்னா தொழில்ல தான் கனவுகள் நிறைவேறுது அப்படிங்கிறது நமக்கு அப்பட்டமா தெரியுது. அப்ப நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா, நம்ம பார்த்துட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு தான் செய்ய முடியும். நீங்க ஒரு ஒரு ஜுவல்லரி ஷாப் வைக்கிறீங்க, இல்ல ஒரு மொபைல் ஷாப் வைக்கிறீங்க, இல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ரன் பண்றீங்க. ஸோ நீங்க ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டையோ, இல்ல ஒரு ஜுவல்லரி ஷாப்பையோ, இல்ல ஒரு மொபைல் ஷாப்பையோ ரன் பண்ண முடியுமா அப்படின்னா டெஃபினட்டா ரன் பண்ண முடியாது. நீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த தொழில்ல உங்களுடைய ஈடுபாடு இல்லை அப்படின்னா அந்த தொழில் வளராது. அப்போ இங்க பாருங்க, தொழில் அப்படின்னா ஒன்னு இதை விட்டுட்டு இங்க நம்ம தொழிலுக்கு வரணும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் வெளியில இருக்கு. ஆனா நாம பண்ணிட்டு இருக்கக்கூடிய, நம்ம இருக்கக்கூடிய இந்த தொழில், வெஸ்டீஜ் அப்படிங்கிற இந்த தொழில், டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எந்த வேலையில இருந்தாலும் உங்களுக்கு வீணா போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தை இந்த தொழில் பக்கம் திருப்புனீங்க அப்படின்னா லைஃப் எந்த மாதிரி மாறும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த ஜூம் மீட்டிங்ல நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. நமது கனவை நிறைவேற்றுவது தொழில் அப்படிங்கிறது நம்ம ஒத்துக்கிறோம். பட் பெரும்பாலும் இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே எதுல ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு ஜாப்ல தான் ஃபோக்கஸ் பண்றோம். அதுதான் பாதுகாப்பு நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையான பாதுகாப்பு அது கிடையாது. தொழில் தான் பாதுகாப்பு, கரெக்ட்டுங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு வேலை பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நம்ம ஒரு வேலை வேலை பார்க்குறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில, இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல ஒரு மாத வருமானம் ஒரு என்ஜினியர் படிச்சுட்டு போனாலே ஒரு 14,000 15,000 தான் சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, கரெக்ட்டுங்களா? ஸோ இன்னைக்கு எங்க எங்க ஊர்ல ஒசூர்லலாம் பார்த்தீங்கன்னா டிகிரி படிச்சுட்டு என்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனா அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சது போக 12,000 15,000 தான் சேலரி வந்துகிட்டு இருக்கு. ஸோ இங்க ஆவரேஜா நான் ஒரு 25,000 நான் போட்டிருக்கேன் நண்பர்களே. ஸோ இன்னைக்கு 25,000 நம்ம சேலரி வாங்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்க இந்த வேலையை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். காலையில வேலைக்கு போவோம், ஈவினிங் வீட்டுக்கு வருவோம். காலையில வேலைக்கு போவோம், ஈவினிங் வீட்டுக்கு வருவோம். ஸோ இப்படியே நம்மளுடைய லைஃப் ஒரு சைக்கிளா போயிட்டு இருக்கு அப்படின்னா நம்மளுடைய மாத வருமானம் 25,000 அப்படிங்கும்போது அந்த 25,000 வச்சுக்கிட்டு நம்மளுடைய ஃபேமிலியை நம்ம எப்படி ரன் பண்ண போறோம்? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்மளுடைய மந்த்லி எக்ஸ்பென்ஸுங்க, மந்த்லி எக்ஸ்பென்ஸ் இதெல்லாம் பண்ணாம இருக்கவே முடியாது. ஸோ கேஸா இருக்கலாம், ரைஸா இருக்கலாம், கிராசரியா இருக்கலாம், மெடிக்கல் ரீசார்ஜ், ஃபங்க்ஷன் போறது, பெட்ரோல், இந்த மாதிரி எக்ஸெட்ரா 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 எக்ஸெட்ரா. இந்த மாதிரி ஒரு ஒரு மாதத்திற்கு அடிப்படையா அத்தியாவசியமா செலவு பண்ணக்கூடிய செலவுகளை நான் போட்டிருக்கேன். அப்போ ஆக மொத்தம் கூட்டி கூட்டி பார்க்கும்போது ஒரு மாதத்திற்கு 20,000 ரூபாய் ஒரு ஃபேமிலிக்கு, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த செலவு வரும். அப்போ டோட்டல் எக்ஸ்பென்ஸ், அத்தியாவசியமான செலவுக்கு நமக்கு 20,000 ரூபாய் வேணும் நண்பர்களே. அப்போ ஒரு 15,000 ரூபாய் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுடைய நிலைமையை கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலை, கால நிலவரம், கரெக்டுங்களா? இப்போ நம்ம எல்லாருக்கும் கனவு இருக்கா அப்படின்னா டெஃபினட்டா எல்லாருக்குமே இருக்கும். எல்லாரும் வாட்ஸ்அப்ல ரீல்ஸ்ல போட்டிருப்பாங்க, மை ட்ரீம் ஹவுஸ், மை ட்ரீம் கார், மை ட்ரீம் இன்கம். ஸோ இந்த மாதிரி நிறைய அவங்களுக்குள்ள அவங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய
ஆசை கனவுகள் எல்லாருக்குமே இருக்கு, கரெக்ட்டுங்களா? ஸோ நம்மளுடைய கனவுகளை நிறைவேற்றுறதுக்கு ஸோ நம்மளுடைய சேவிங்ஸா மிச்சம் எவ்வளவு நிக்குது அப்படின்னா வெறும் 5000 ரூபாய் தான் நிக்குது. 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம், 20,000 ரூபாய் செலவாயிடுது, மீதி நிக்கக்கூடிய பணம் வெறும் 5,000 ருபீஸ். இப்போ என்னுடைய கேள்வி, உங்களுக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கு நண்பர்களே. ஒரு 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு வீடை கட்டணும். ஸோ இது இது ஆக்சுவலி இந்த 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 கணக்கு வழக்கா இருக்கட்டும், இந்த சேலரியா இருக்கட்டும், இந்த வீட்டோட மதிப்பா இருக்கட்டும், இது எல்லாமே என்னுடைய லைஃபை நான் இங்க எடுத்து வச்சிருக்கேன் நண்பர்களே. ஸோ நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இவ்வளவுதான் சம்பாதிச்சுட்டு இருந்தேன். ஸோ எனக்கு இவ்வளவு செலவுகள் இருந்தது. எனக்கு ஒரு ட்ரீம் ஹவுஸ் கட்டணுங்கிற ஆசை இருந்தது, கரெக்டுங்களா? ஸோ என்னுடைய லைஃபை நான் இங்க உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன், வெஸ்டிஜுக்கு முன்னாடி எப்படி இருந்தது. ஸோ இதுதான் ஒரு சாதாரண சராசரி மனிதர்களுடைய லைஃப் இப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு 40 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா, கனவு இருக்கு அப்படின்னா, நீங்க 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, 20,000 ரூபாய் அத்தியாவசியமான செலவுக்கு போயிருச்சு, மீதி இருக்கக்கூடிய 5,000 ரூபாய நம்ம மாதம் மாதம் எடுத்து 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 வச்சுட்டே இருக்கும், சேவிங்ஸ் பண்ணிட்டே இருக்கும், சேவிங்ஸ் பண்ணிட்டே இருக்கும். ஒரு மாசம் கூட விடாம சேவிங்ஸ் பண்ணா 40 லட்ச ரூபாயை நம்ம சேவிங்ஸ் பண்றதுக்கு 800 மந்த்ஸ் ஆகும் நண்பர்களே. 800 மந்த்ஸ் அப்படின்னா 66 வருஷம், 66 இயர்ஸ். இதுல நமக்கு ஒரு 5 வருஷம், ஒரு 6 வருஷம், 2 வருஷத்துல சேலரி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த 66 வருஷங்கிறது குறைஞ்சது 30 வருஷமாவது மாறும். நீங்க 50,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் குறைஞ்சது 30 வருஷமாவது ஆகும், கரெக்டுங்களா? ஸோ அப்போ திங்க் பண்ணி பாருங்க நண்பர்களே, இந்த 66 வருஷம் கழிச்சு நம்ம ஒரு வீடு கட்டினா என்ன, கட்டலனா என்னங்க? இப்போ உங்க வயசு என்ன? உங்க வயசு 20 அப்படின்னா 20 பிளஸ் 66. உங்க வயசு இப்போ 30 அப்படின்னா 30 பிளஸ் 66 போட்டு பாருங்க, நம்மளுடைய ஆயுட்காலமே முடிஞ்சு போயிடும். ஸோ இதனாலதான் இந்த கணக்கு வழக்குகள் எல்லாம் போட்டு பார்க்காதனாலதான் இன்னைக்கு மிடில் கிளாஸாவே நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. மணி அப்படிங்கிறன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல என்னால வெஸ்டேஜ் எல்லாம் பண்ண முடியாது, நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், எனக்கு 23,000 ரூபாய் சேலரி வந்துட்டு இருக்கு போதும் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு உங்க முன்னாடி இந்த ஜூம் மீட்டிங் பண்ணிட்டு இருக்க மாட்டேன் நண்பர்களே. 2 ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்திருக்க மாட்டேன். சுமார் 10 லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஸ்விஃப்ட் டிசைர் கார் நானும் வாங்கியிருக்க மாட்டேன். என்னோட டீம்ல 4 பேர் கார் வாங்கியிருக்காங்க, அவங்களும் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இன்னைக்கு 40 லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஒரு வீடு, கை நிறைய வருமானம், மாதம் ஆவரேஜா 1 லட்ச ரூபாய் 1.25 லட்ச ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்கேன். ஸோ அப்போ இங்க இங்க திங்க் பண்ணி பாருங்க, நீங்க எல்லாருமே யோசிக்க வேண்டிய விஷயம் இது ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம டீம்ல புதுசா ஜாயின் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நியூ லீடர்ஸ் ஏன் வெஸ்டீஜ் பண்ணணும், எதுக்காக வெஸ்டீஜ் பண்ணணும்? வெளியில ஒரு 30-40 வருடங்கள் உழைச்சாலும் கிடைக்காத ஒரு விஷயம் வெஸ்டீஜை கரெக்டா பண்ணா, வெஸ்டீஜை சிஸ்டமேட்டிக்கா பண்ணா ஒரு 4-5 ஆண்டுகள்ல நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த உண்மை தன்மையை புரிய வைக்கிறதுக்காக இந்த கணக்கு வழக்குகளை நம்மளுடைய லீடர்ஸ்க்கு உட்கார்ந்து எழுதி காட்டும் போது நிச்சயமா அவங்க புரிஞ்சுக்கிட்டு வெஸ்டீஜை என்ன மாதிரி நம்மள மாதிரி டெடிகேஷனா எடுத்து பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் நண்பர்களே. ஸோ திங்க் பண்ணி பாருங்க, ரைட்? ஸோ இங்க நம்மளுடைய தொழிலுக்கு வருவோம். ஸோ வேலை அப்படிங்கிற ஒரு இடத்தை நம்ம பார்த்துட்டோம். சரி, 25,000 ரூபாய் சம்பாதிச்சு இவ்வளவு செலவுகள் பண்ணி 5,000 ரூபாய் மிச்சப்படுத்தி 66 வருஷம் நம்மளால வெயிட் பண்ண முடியாது, நான் இப்ப தொழில இறங்க போறேன் அப்படின்னு நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. அப்படி ஒரு முடிவு எடுத்தாலும் கொஞ்ச நேரம் வெஸ்டீஜை மறந்துருங்க. வெளியில நீங்க ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது லேக்ஸ் அண்ட் க்ரோஸ்ல இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். இல்லாம நம்ம எந்த தொழிலையும் பண்ண முடியாது. ரிஸ்க் இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். ஏன்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு 10 லட்ச ரூபாய் முதலீடு போட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா அன்னைக்குதான் நீங்க அந்த ஜில்லாலேயே பெரிய ஆள். ஆனா இன்னைக்கு நீங்க 50 லட்ச ரூபாய் முதலீடு போட்டு ஒரு தொழில் பண்ணாலும் நாளைக்கு மதியம் 3 மணிக்கு அதே இடத்துல அதே தொழிலை இன்னொருத்தர் தொடங்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னா 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10,000 ரூபாய் லோன் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். ஆனா இன்னைக்கு ஆதார் கார்டு பேன் கார்டு இருந்தா போதும், சிபில் கரெக்டா இருந்தா
50 லட்சம் வரைக்கும் லோன் கொடுக்கறதுக்கு நிறைய தனியார் நிறுவனங்கள் கிளம்பிட்டாங்க. அப்ப யார் வேணாலும் லோனை போட்டு அந்த தொழிலை ஆரம்பிச்சிடுறாங்க. கரெக்ட்டுங்களா? அப்போ காம்படிஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு ஹெவி. காம்படிஷன் இருக்குன்னு நான் சொல்லல, காம்படிஷன் இன்னைக்கு ஹெவி. டென்ஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா டென்ஷன் இருக்குங்க. ஏன்னா நம்ம முதலீடு பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்ம நம்ம இறங்கி இருக்கக்கூடிய தொழிலில் வியாபாரம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். வாடகை கட்டணும், அங்கே இருக்கக்கூடிய லேபருக்கு பணம் கொடுக்கணும், சேலரி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான டென்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ், டீ போட தெரிஞ்சாதான் அட்லீஸ்ட் டீ கடையாவது வச்சு நம்ம தொழில் பண்ண முடியும். அப்போ எந்த தொழிலையும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம நம்ம பண்ணவே முடியாது. அப்ப முதல்ல நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அப்போ இதெல்லாம் நீங்க பண்ணி நீங்க ஒரு பிசினஸ் பண்ண போறீங்களா, இல்ல சிவனேன்னு நம்ம கையில கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பு டைரக்ட் செல்லிங் பிசினஸ் மாடல். ஸோ இன்னைக்கு பிசினஸும் அருமையா இருக்கு, நம்மளுடைய டீமும் அருமையா இருக்கு, அழகா நம்மளுடைய நேரத்தை இங்க கொடுக்கலாமாங்கிறத திங்க் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு வெஸ்டீஜ் வியாபாரத்தை டைரக்ட் செல்லிங்க பண்றதுக்கு ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட். எந்த இன்வெஸ்ட்மெண்ட், இந்த தொழிலை தொடங்குறதுக்கு நீங்க யாருக்கிட்டையும் ஒரு பைசா கூட நீங்க பணம் கொடுக்க தேவையில்லை. உங்களுக்கு டூல்ஸ் வாங்குறதுக்கு, உங்களை நீங்க டெவலப் பண்ணிக்கிறதுக்காக, செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காக நீங்க சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்க பண்ண வேண்டியது இருக்கும். ரிஸ்க் கிடையாது கண்டிப்பா இங்க. ஏன்னா நம்ம எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லைங்கும் போது ரிஸ்க் கிடையாது, காம்படிஷன் கிடையாது மெயினா. ஸோ நீங்க தான் இந்த தொழிலுக்கு முதலாளி. டென்ஷன் கிடையாது. இங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்க ஒரு ஒயிட் பேப்பரா அரைசப் 7க்குள்ள வந்தீங்கன்னா உங்களை டபுள் டிகிரி முடிச்ச மாதிரி ஒரு 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 6 மந்த்லயோ 1 இயர்லயோ மாத்திடுவாங்க. இங்க நடக்கக்கூடிய ட்ரைனிங்ஸ் அட்டன் பண்ணாலே போதும். இதுக்காக நம்ம ஃபீஸ் கட்ட வேண்டாம், இதுக்காக நம்ம பஸ் பிடிச்சி எங்கேயும் போய் அலைய வேண்டாம், எதுவுமே தேவையில்லை. காலையில 5:30 மணிக்கு நீங்க எந்திரிக்கணும், அவ்வளவுதான். காலையில 5:30 மணிக்கு நீங்க எந்திரிச்சு இந்த செஷனை ஒரு 3 to 6 மாதங்கள் தொடர்ச்சியா நீங்க பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா டைரக்ட் செல்லிங்ல நீங்க பிஹெச்டி முடிச்ச அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சிடும். ஸோ இன்னைக்கு நிறைய பேருக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் அவங்கவுங்க பிஸ்னஸை இந்த மார்னிங் செஷனை பயன்படுத்தி பெரிய லெவலில் க்ரோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. இங்கே நிறைய எக்ஸ்பீரியன்ஸான லீடர்ஸ் இருக்காங்க, ட்ரைனர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம எடுத்துக்கிட்டாலே, அவங்க கிட்ட இருந்து நிறைய நிறைய சப்போர்ட்ஸ் அண்ட் கைடன்ஸ் எடுத்துக்கிட்டாலே இந்த தொழிலில் நம்ம மாஸ்டர் ஆயிடலாம். அப்போ திங்க் பண்ணி பாருங்க, ஒரு தொழில் பண்ணலாம், தொழில் எப்படிப்பட்ட தொழிலை பண்ணலாங்கிறத இந்த பிபிடியில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நண்பர்களே. நமது கனவை நிறைவேற்ற கடவுளால் நமக்கு அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு தான் வெஸ்டீஜ் வாய்ப்பு. நான் அப்படி பார்க்கிறேன், நீங்களும் அப்படி பாருங்க. நம்மளோட டீம்ல அரைசப் 7ல வரக்கூடிய ஒவ்வொரு நியூ லீடர்ஸ்க்கும், ஒவ்வொரு புதிய விநியோகஸ்தர்களுக்கும் இந்த விஷயத்தை புரிய வைங்க. நமது கனவை நிறைவேற்ற கடவுளால் நமக்கு அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு தான் வெஸ்டீஜ் வாய்ப்பு. பண முதலீடு எதுவும் செய்யாமல் நேரத்தையும் முயற்சியையும் முதலீடு செய்தால் 1 வருடத்தில் 1 லட்சம் சம்பாதிக்கலாம் நண்பர்களே. இது என்னுடைய தாரக மந்திரம். பண முதலீடு எதுவும் செய்யாமல் நேரத்தையும் முயற்சியையும் முதலீடு செய்தால் 1 வருடத்தில் 1 லட்சம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாரக மந்திரம். இந்த 1 வருடத்தில் 1 லட்சம் சம்பாதிக்க நீங்க பண்ண வேண்டியது 3 to 4 hours, 3 to 4 years, 3 to 4 hours, 3 to 4 years நீங்க கொடுத்துட்டீங்கன்னா, ப்ராப்பரா கொடுத்துட்டீங்கன்னா 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் இன்கம்க்கு போகலாம். பட் ஒரு 1 இயர்ல 1 லேக்கை ரீச் பண்றதுக்கு டெடிகேஷனா, சிஸ்டமேட்டிக்கா 3 to 4 மணி நேரம். ஸோ நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அல்லது வேற பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அல்லது ஃபுல் டைமா வெஸ்டீஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு 3 to 4 மணி நேரம் ப்ராப்பரா இந்த பிசினஸ்க்காக நம்ம ஒதுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் வேற லெவல்ல மாறும். ஸோ இங்க 1 வருடத்தில் 1 லட்சம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னா இங்க நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களை இந்த வியாபாரத்திற்கு அறிமுகம் செய்யணுங்க. அறிமுகம் செய்யணும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்க வெளியில நிறைய பேரு. நேத்து நான் ஒரு 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 ஜூம்ல ஒரு 1-to-1 எடுத்தேன். அந்த 1-to-1 முடிஞ்ச உடனே அந்த பர்சன் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு. சார், என்ன சார், நான் தெளிவா எல்லாமே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். எக்ஸ்பிளனேஷன் கொடுத்த பிறகும் கடைசியா அவர் கேட்ட ஒரே கேள்வி, சார் ஆள் சேர்த்தணுமா சார் அப்படின்னாரு. அப்ப நான் அவர்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டேன். அந்த கொஸ்டின்ல அவர் ஆஃப் ஆயிட்டார்.
சார் நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கிறீங்க. அந்த சூப்பர் மார்க்கெட்ல நிறைய ப்ராடக்ட் இருக்கு. அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்காக நீங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றீங்க, ஒரு விளம்பரம் பண்றீங்க. எதுக்காக விளம்பரம் பண்றீங்க அப்படின்னா, உங்க கடைக்கு ஆட்கள் வந்து பொருட்களை வாங்கிட்டு போனாதான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும், உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். அப்போ நீங்க அந்த அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஆட்கள் வரணுங்கிறதுக்காக ஃப்ளெக்ஸ் வைக்கிறீங்க, போர்டு வைக்கிறீங்க, லோக்கல் சேனல்ல ஆடு கொடுக்குறீங்க, நோட்டீஸ் போட்டு கொடுக்குறீங்க. அப்ப இதுக்கு பேரு ஆள் பிடிக்கிறதா அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்கும்போது, இல்லையே சார் அப்படின்னா, அப்ப வெஸ்டீஜும் நீங்க இங்கேயும் ஒரு சூப்பர் மார்க்கெட் தான் ரன் பண்றீங்க. இங்க உங்க மூலயமா எப்படி உங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு நீங்க நீங்க கஸ்டமர்ஸ் பேஸை கிரியேட் பண்றீங்களோ, அதே மாதிரி இங்க முதலீடே இல்லாம நீங்க கஸ்டமர் பேஸை கிரியேட் பண்றீங்க. அப்புறம் எப்படி இங்க மட்டும் ஆள் பிடிக்கணுமான்னு கேக்குறீங்க. இங்க 450 ப்ராடக்ட்டுக்கு நீங்க தான் டிஸ்ட்ரிபியூட்டர், இந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்க தான் ஓனர். அங்க நீங்க ஓனர் கிடையாது, நீங்க கடை வச்சிருக்கீங்க, அவ்வளவுதான். இன்வெஸ்ட் பண்ணி ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க. உங்க கடையில இருக்கக்கூடிய ப்ராடக்ட் பக்கத்து கடையிலயும் இருக்கும், ரைட்டுங்களா? உங்க கஸ்டமர் இந்த மாசம் கிரியேட் பண்ணக்கூடிய கஸ்டமர் அடுத்த மாசம் பக்கத்து கடையில கூட போய் வாங்கிடுவாரு. ஆனா வெஸ்டீஜ் அப்படி கிடையாது. இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு நீங்க ஒன்ஸ் நீங்க கஸ்டமரை கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அஷூர் சோப்பு அவங்களுக்கு பிடிச்சு போச்சு அப்படின்னா, அவங்க வாழ்க்கை முழுக்க உங்களோட கஸ்டமர் தான். முழுக்க வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு அங்க பிசினஸ் நடந்துகிட்டே இருக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க, அங்கேயும் அங்கே நீங்க ஆள் பிடிக்கிற வேலை இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா இங்க மட்டும் ஆள் பிடிக்கணுமான்னு கேக்குறீங்க. சோ புரிதல் இல்ல சார், மக்களுக்கு புரிதல் இல்ல. இந்த புரிதலை கொடுக்கறது தான் எங்களோட வேலை அப்படின்னு சொல்லும்போது அவரு புரிஞ்சுக்கிட்டாரு. சோ அப்ப இங்க பாருங்க, நாமளும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு போகாம இந்த வியாபாரத்துல நம்ம லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும் அப்படின்னா, நாம நம்மளுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வெஸ்டீஜ்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் உடைய பெனிஃபிட்ஸை ஷேர் பண்ணணும். பெனிஃபிட்ஸை ஷேர் பண்ணணும். நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. வெஸ்டீஜ்ல நம்ம ஒரு ஒரு 900 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். 900 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்கும்போது 70 ரூபாய்க்கு வவுச்சர் கிடைக்குது. எந்த சூப்பர் மார்க்கெட்ல நமக்கு அது கிடைக்குது? அதே மாதிரி அடுத்த ஆஃபர், அதே மாதிரி அடுத்த ஆஃபர், அதே மாதிரி அடுத்த ஆஃபர். இப்போ நம்ம கம்பெனி நேத்து நைட்டு ஒரு சூப்பரான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 150 பிவி சிஎன்சி நமக்கு கொடுத்துருந்தாங்க ஜூன் 2ஆம் தேதி. அதுவே நமக்கு சூப்பரான ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்ம 100 பிவி ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது யாருமே பர்ஃபெக்டா 100ல நம்ம நிறுத்த மாட்டோம். 110 பிவி பண்ணுவோம், 116 பிவி பண்ணுவோம், 120 பிவி பண்ணுவோம், சில டைம் 130 பிவி கூட பண்ணுவோம். ஆனா 100 பிவி கன்சிஸ்டன்சில தான் அது வரும். இப்போ நம்ம கம்பெனி என்ன பண்ணிட்டாங்க, 110 120 பண்ணிட்டு இருக்கிறவங்கலாம் கூட ஒரு 20 பிவியோ கூட ஒரு 10 பிவியோ சேர்த்து பண்ணும்போது 150 பிவி சிஎன்சியா கொடுத்துடுறோம். அப்போ 150 பிவி சிஎன்சி வரும்போது நமக்கு 4100 ரூபாய்க்கு வவுச்சர். கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க எவ்வளவு பெரிய ப்ராஃபிட். இப்போ நேத்து நைட்டு கம்பெனி மறுபடியும் ஒரு கம்பேக் மாதிரி 100 பிவி சிஎன்சியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 4 மாதங்கள் தொடர்ந்து 100 பிவி பண்ணும்போது 2250 ரூபாய்க்கு வவுச்சர். 150 பிவியும் இருக்கு, 100 பிவியும் இருக்கு. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, இனி நம்ம பிசினஸ் எப்படி பண்ணலாம். ஸோ இப்படி இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் நீங்க உங்களுடைய நண்பர்கள் ஒரு 10 பேருக்கு நீங்க இந்த வியாபாரத்தை அறிமுகப்படுத்துறீங்க நண்பர்களே. ஸோ இந்த 10 பேருக்கு நீங்க பர்ஃபெக்டான ஒரு 10 பேரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 300 நேம் லிஸ்ட் நீங்க எடுக்கணும். 300 நேம் லிஸ்ட் எடுத்து நீங்க வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு 10 குவாலிட்டியான லீடர்ஸ் வந்து கிடைப்பாங்க. ஸோ அப்படி 10 குவாலிட்டியான லீடர்ஸ் கிடைச்சாங்க அப்படின்னா பிசினஸ் 1 இயர்ல எப்படி மாறுதுங்கிறத நீங்க இங்க பார்க்கலாம். ஸோ நீங்க ஒருத்தர் ஒரு 10 ஜாயினிங் எடுக்கிறீங்க. அந்த 10 ஜாயினிங் இதே மாதிரி ஜூம் மீட்டிங், இதே மாதிரி மார்னிங் செஷன்ல, ஈவினிங் உங்க டீம்ல நடக்கக்கூடிய மீட்டிங்ஸ்ல நீங்க கனெக்ட் பண்றீங்க. ஸோ இப்படி கனெக்ட் பண்ணி அவங்களும் இந்த வியாபாரத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க 300 பேரை பாக்குறீங்க சார், அதுல ஒரு 10 பேர் குவாலிட்டியான 10 பேர் லீடர்ஷிப் எடுக்கக்கூடிய ஒரு 10 பேர் உங்களுக்கு கிடைச்சிடுறாங்க. அந்த 10 பேரு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. நான் 100 பிவிலியோ 150 பிவிலியோ சொல்லல, ஜஸ்ட் 1000 ருபீஸ்க்கு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றாங்க. அந்த 10 ஜாயினர்ஸ் 10 இன்ட்டு 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்கும்போது 10,000 ரூபாய்க்கு டர்ன் ஓவர் நடக்கும் நண்பர்களே. ஸோ இப்படி 10,000 ரூபாய் டர்ன் ஓவர் நடக்கும்போது உங்களுடைய வருமானம் 1000 ரூபாய் கிடைக்கும். 1000 ருபீஸ் உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு வச்சுக்கலாம். ஸோ செகண்ட் ஸ்டெப்ல அந்த 10 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த 10 பேரும் உங்களை மாதிரியே இந்த மாதிரி மீட்டிங் அட்டன் பண்றாங்க, ட்ரைனிங் அட்டன் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க ஃபாலோ பண்றீங்க, கைட் பண்றீங்க.
ஸோ நீங்க உங்களுக்கு மேல உள்ள லீடர்ஸ், உங்களுக்கு மேல உள்ள லீடர்ஸ், உங்களுக்கு மேல உள்ள லீடர்ஸ், இப்படி எல்லாரும் சேர்ந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த 10 ஜாயினர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த பிசினஸ் மேல ஒரு புரிதலை நம்ம ஏற்படுத்துறோம், ஒரு கிளாரிட்டி கொடுக்குறோம். அப்ப அந்த 10 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா நாம என்ன செஞ்சோமோ அதை அவங்க அப்படியே செய்யறாங்க. இப்ப நீங்க முதல் ஸ்டெப்ல என்ன பண்ணீங்க, நீங்க ஒருத்தர் இருக்கீங்க, நீங்க ஒரு 10 ஜாயினிங் எடுத்திருக்கீங்க. இந்த 10 ஜாயினிங்க வீக்லி 2 ஜாயினிங், வீக்லி 2 ஜாயினிங், வீக்லி 2 ஜாயினிங் அப்படி கூட நீங்க எடுக்கலாம். அல்லது நீங்க டைம் பீரியட் வந்து இவ்வளவு நாள் தான் எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த ஸ்டெப் நீங்க இதை பார்க்கலாம். இந்த 10 பேரு ஆளுக்கு 10 ஜாயினிங் எடுக்கிறாங்க. சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க, உள்ள வரக்கூடிய ஒரு நபர் 10 ஜாயினிங் எடுக்கணும். 10 குவாலிட்டியான லீடர்ஸை நீங்க கண்டுபிடிக்க வைக்கணும். கரெக்டுங்களா? ஸோ அப்படி 10 × 10 100 ஜாயினிங்கா மாறுது. அந்த 100 ஜாயினர்ஸ் 1000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா 1,00,000 rupees டர்ன் ஓவர். நீங்க கடை வைக்கல, கரண்ட் பில்லு கட்டல, டாக்ஸ் கட்டல, உட்கார்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து 12 மணி நேரம் உட்கார்ந்து நம்மளுடைய மென்டர் மிஸ்டர் பவுல் சார் சொல்ற மாதிரி பத்தி காட்டி உட்கார்ல. கரெக்டுங்களா? யாராவது வருவாங்களா அப்படின்னு உட்கார்ல. நாம ஜாலியா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், டைம் ஃப்ரீடத்தோட பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணல, ஸ்டாக் வைக்கல. ஸோ இப்படி நம்ம சுலபமா நம்ம வந்து பில்டு பண்ணி இன்னைக்கு ஒரு 1,00,000 ரூபாய்க்குள்ள டர்ன் ஓவரை நம்ம பண்ணியிருக்கிறோம். அப்படி ஒரு 1,00,000 ரூபாய்க்குள்ள டர்ன் ஓவர் பண்ணும்போது நம்மளுடைய வருமானம் 10,000 ரூபாய் கிடைக்கும். நண்பர்களே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த 100 பேரும் என்னைக்காவது ஒரு நாள் நானும் பிசினஸ் பண்றேன் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. தொடர்ச்சியா டூப்ளிகேஷன் ஆயிட்டே இருக்கு. கீழே 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 ஜாயின் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இந்த மீட்டிங் கல்ச்சரை சொல்லி கொடுத்துட்டே இருக்கும். இப்போ மீட்டிங் பார்த்துட்டே இருக்காங்க, நாலேஜ் எடுத்துட்டே இருக்காங்க. அப்ப அந்த 100 பேரும் ஒரே நாள்ல நடக்காது, ஒரு நாள் நிச்சயமா நடக்கும். ஒரே நாள்ல நடக்காது நண்பர்களே, ஒரு நாள் நிச்சயமா நடக்கும். அந்த 100 பேரும் முடிவு எடுத்துட்டு ஆளுக்கு 10 பேரை மட்டும் இந்த வியாபாரத்துக்காக ரெஃபர் பண்றாங்க, இந்த பிசினஸ்க்காக ரெஃபர் பண்றாங்க. அப்போ இந்த 100 பேரு 10 பேருக்கு ரெஃபர் பண்ணும்போது 1000 ஜாயினிங் கிடைக்கும். 1000 ஜாயினிங் × 1000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது 10,00,000 ரூபாய்க்குள்ள டர்ன் ஓவர் நடக்கும். உங்க பணம் 1,00,000 ரூபாய். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த முதல் ஸ்டெப்பை பண்றதுக்கு நீங்க ஒரு 2 மாசம் கூட எடுத்துக்கலாங்க, இந்த 10 ஜாயினிங். ஏன்னா நம்ம முதல்ல உள்ள வரும்போது நிறைய கத்துக்கணும், நிறைய ரிஜெக்ஷன் வரும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்றதுக்கு, அவங்கள ஃபேஸ் பண்ணி அவங்கள கொண்டு வர்றதுக்கு ஒரு 2 மாசம் எடுத்துக்கலாம். இந்த 10 பேரை 10 ஜாயினிங் எடுக்க வைக்கிறதுக்கு ஒரு 6 மாசம் ஆகட்டுமே, 4 மாசம் ஆகட்டுமே. அப்போ இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா 2வது மாசம் முடியும் போது, செகண்ட் மந்த் முடியும் போது அந்த 10 ஜாயினிங்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். 6th மந்த் முடியும் போது அந்த 10 பேரை கரெக்டா டைரியில் அந்த 10 பேரோட பேர் எழுதி ஒவ்வொருத்தருக்கும் டெய்லி கால் பண்ணி, ஸோ நீங்க 10 பேருக்கு நீங்க பிசினஸ் கொடுக்கணும், அப்ப 300 நேம் லிஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி நேம் லிஸ்ட் எடுத்துட்டாங்களாங்கிறத நம்ம சரி பார்த்து நம்ம கரெக்டா பண்ணும்போது 6வது மாசம் நம்ம அந்த 10 பேரை 10 ஜாயினிங் எடுக்க வைக்கலாம். 12வது மாதம் 1 இயர் முடியும் போது அந்த 100 பேரையும் 10 ஜாயினிங் எடுக்க வைக்கிறோம். சிஸ்டமேட்டிக்கா நம்ம அப்படியே கொண்டு போறோம். அப்படிங்கும்போது டெஃபினட்டா 1,00,000 அப்படிங்கிறத நம்ம 1 இயர்ல ரீச் பண்றதுக்கான ஒரு சிம்பிள் கால்குலேஷன் தான். ஒரு புரிதலுக்காக நான் இதை பண்ணியிருக்கேன் நண்பர்களே. ஸோ இது அப்படியே 100 PVயா மாறுச்சுன்னா, இது அப்படியே 150 PVயா மாறுச்சுன்னா எப்படி இருக்கும் பிசினஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ரைட்? ஸோ இதெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் சாத்தியமா சார் அப்படின்னா 100% சாத்தியம். இந்த 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 பிசினஸ்ல நான் இன்னைக்கு 1,50,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா என்னுடைய ஒரு சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் என்ன அப்படின்னா மீட்டிங்ஸ் அண்ட் ட்ரைனிங்ஸ். டீம்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு வெஸ்டிஜ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கொடுக்குறனோ இல்லையோ, ஜூம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ அவங்க எப்போ ஃப்ரீயா இருக்காங்களோ அப்போ மீட்டிங் ட்ரைனிங்ஸ்குள்ள வாங்க, நிறைய கத்துக்கோங்க. நிறைய கத்துக்கிட்டாதான் இந்த வியாபாரத்துல நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அந்த புரிதலை, அந்த தகவலை நான் ஒவ்வொரு முறையும் நான் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நண்பர்களே. ஸோ நீங்களும் உங்களுடைய சக்சஸை நீங்க கேரண்டி பண்ணணும், உங்களுடைய சக்சஸை நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய சக்சஸா கிரியேட் பண்ணணும் அப்படின்னா மீட்டிங்ஸ் அண்ட் ட்ரைனிங்ஸை ப்ரமோட் பண்ணுங்க.
ஸோ இந்த செஷன்ல ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த என்னுடைய ஆல் அப்ளைன்ஸ்க்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, ஸோ தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல் லீடர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில நம்ம சந்திப்போம். தேங்க்யூ. விஷ் யூ. தேங்க்யூ மிஸ்டர் மணி சார். உண்மையிலே நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிச்சு. நீங்க ஆரம்பிக்கும் போதே நம்மளுடைய கனவை நிறைவேற்றுவது வேலையா தொழிலான்னு ஆரம்பிச்சு ஒரு வேலைக்கு போற நபர் வந்து 20,000 25,000 சம்பளம் வாங்கி அவர் மாசம் ஒரு 5,000 ரூபாய் சேமிச்சு அவர் கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டணும்னாக்கா எத்தனை மாசங்கள் ஆகுது? கிட்டத்தட்ட 800 மாசங்கள் ஆகுது. கிட்டத்தட்ட 66 வருஷம் ஆகுதுன்ட்டு இப்போ உங்களுடைய வயசு என்னன்னு நீங்க திங்கிங் கொடுத்து கடைசியா நீங்க முடிக்கும் போது பாத்தீங்கன்னா நமது கனவை நிறைவேற்றுவது கடவுளால் நமக்கு அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு தான் வெஸ்டிஜ்னு ஸ்ட்ராங்கா சொன்னீங்க. ஒரு நபர் ஒரு 10 நபரை ஜாயின் பண்ணி எத்தனை வருஷத்துல நம்ம 1 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்ண முடியுங்கிறத ரொம்ப சூப்பரா சொன்னீங்க சார். உண்மையில ரொம்ப ரொம்ப நீங்க உங்களுடைய ஒவ்வொரு ஸ்லைடையும் பார்க்கும்போது இவ்வளவு ஈஸியா இருக்கு அப்படின்னு பார்க்கக்கூடிய சூழ்நிலை நீங்க கொண்டு போனீங்க இந்த செஷனை. இன்னைக்கு Zoomல 280 நபர்கள் கலந்துக்கிட்டாங்க. அந்த 280 நபர்களுக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புரிதல் நீங்க கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு மனதார நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகள் மணி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, ஒரு 1/2 மணி நேரத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய நாலேஜ் பாருங்க. வேலைக்கு போனா என்ன கிடைக்குது, தொழில் பண்ணா என்ன கிடைக்குது, அந்த 2 டிஃபரன்ஸையும் ஒரு 1/2 ஹவர்ல ஜூஸ் ஃபார்மேட்ல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வேற எங்க கிடைக்கும்னு பாருங்க. இன்னைக்கு ஒரு 288 நபர்களுக்கு தான் இந்த நாலேஜ் கிடைச்சிருக்கு. நம்மளுடைய அரிசப்ஷனுடைய ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் இது இல்லை. அப்ப நிறைய நபர்களுக்கு இன்னும் கடைக்கோடி டிஸ்ட்ரிபியூட்டர் வரைக்கும் நம்ம போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு, தார்மீக பொறுப்பு நம்ம ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால நம்ம அந்த 5:30 மணி Zoom மீட்டிங் நல்லா ப்ரொமோட் பண்ணணும். நம்மளுடைய அரிசப்ஷன் ஆர்கனைசேஷனுடைய வளர்ச்சி நம்ம இன்னும் பல மடங்கு நம்ம கொண்டு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு டைம் முடிஞ்சிருச்சு. இந்த Zoom மீட்டிங் இனிதே நிறைவு பெற்றது. நாளைய Zoom மீட்டிங்கில் மீண்டும் ஒரு தலைவருடன் மீண்டும் சந்திப்போம். ஆல் சக்சஸ். தேங்க்யூ வெரி மச். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.